ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் லைனிங் ப்ளவுஸ் எப்படி பர்ஃபெக்டாக கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம எப்பயும் போல் துணியை டபுளாக ஃபோல்ட் பண்ணிட்டு ஓப்பன் சைடு வந்து நம்ம ஆப்போசிட் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு ஃபோல்டன் பகுதி இந்த மாதிரி ஃபோல்டு பகுதி நம்ம சைடு இருக்கிற மாதிரி பார்த்து துணியை நீங்கள் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி நீட்டாக வச்சுக்கோங்க. அப்புறம் லைனிங் துணி எடுத்துகிட்டு நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு பின் இருந்தால் பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிங்கன்னா பெட்ரு, பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பெட்ரு. இந்த மாதிரி கீழே இடுப்புக்கிட்ட ஒரு பின்னும் ஆம்ஹோல்கிட்ட ஒரு பின்னும் ஷோல்டர் ரெண்டையும் இந்த மாதிரி அழகாக நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஷோல்டர்கிட்ட ஒரு பின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பின் பண்ணி நீங்கள் அளவு எடுக்கும்போது நம்ம ப்ளவுஸ் வந்து அங்கேயும் அசையாமல் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். நம்ம ஈஸியாக வந்து அளவு வச்சு எடுத்துடலாம் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா. அதனால தான் இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ப்ளவுஸை நல்லா அரேஞ்ச் பண்ணிவிட்டு நீட்டாக ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து உள்ளே நல்லா இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நெக் வரையும் போது அது இதாகி கொஞ்சம் இடைஞ்சல் இல்லாமல் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அந்த நெக் வரையும் போது. அதுக்காக தான் நீங்கள் ஃப்ரண்டை வந்து உள்ளே இந்த மாதிரி தள்ளி விட்டுக்கோங்க. தள்ளி விட்டு நீட்டாக இந்த மாதிரி ப்ளவுஸை அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளவுஸோட உயரம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு அளவு நம்ம டேப்பில் எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் நீட்டாக ப்ளவுஸை நல்லா இழுக்காமல் அப்படியே கரெக்டாக கையால் தேய்ச்சி விட்டுட்டு எவ்வளோ இருக்கும் உங்கள் ப்ளவுஸ்க்கு எவ்வளோ இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் அளந்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ரஃப்பாக ஒரு ராயேஜ் மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஏன்னா துணி வந்து முந்தலும் பிந்தலுமாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரஃப்பாக ஒரு எட்ஜ் போட்டுட்டு இது லைனிங் ப்ளவுஸ்ன்றனால நீங்கள் 1 இன்ச்சுக்கு இந்த மாதிரி கோடு போட்டால் போதும். ஒரு 1 இன்ச் மடித்து தைக்கிறதுக்கு ப்ளவுஸ் வந்து மடித்து தைக்கிறதுக்கு 1 இன்ச் விட்டால் போதும். ஏன்னா இது லைனிங் ப்ளவுஸ்னால. இப்போ நம்ம ப்ளவுஸோட உயரத்தை நம்ம அளந்தோம் இல்லையா, அது எவ்வளோன்றதை நீங்கள் அளந்ததை அப்படியே நீட்டாக வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு, நம்ம ஷோல்டர் எப்போயுமே ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு இந்த மாதிரி விட்டுட்டு இப்போ ப்ளவுஸை நீங்கள் வச்சு அளவுகள் குறிச்சிடலாம். அந்த மாதிரி ப்ளவுஸ் இந்த மாதிரி சென்டரில் வச்சுக்கோங்க. பாருங்கள், பின் பண்ணனால ப்ளவுஸ் வந்து நீட்டாக அப்படியே வச்சபடி இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. வைக்கிற மாதிரி ப்ளவுஸை வச்சுட்டு இப்போ இடுப்பு மொத்த அளவுக்கு இடுப்பு நம்ம குறிச்சிட்டு வந்து டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு ஒரு 1 இன்ச் விட்டுட்டு அதை வந்து நம்ம தையலுக்கு ஒரு 1.5 இன்ச் விட்டுக்கோங்க. இப்போ நான் வைக்கிற மாதிரி கையை இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சிட்டு பாருங்கள், இந்த மாதிரி நீட்டாக இந்த மாதிரி வச்சுட்டு ஷோல்டர் ரொம்ப முன்னாடி இழுத்து வச்சுட்டு 2 பக்கம் ஷோல்டரையும் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இப்போ நம்ம கழுத்தோட டெப்த்து வரைஞ்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வரைஞ்சிட்டு கழுத்துக்கு வந்து ரஃப்பாக ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி ரஃப்பாக இந்த மாதிரி அங்கங்கே ஒரு டாட்டாக போட்டுக்கோங்க. இப்போ இடுப்பு பகுதியில் இந்த மாதிரி கையை வச்சு பிடிச்சிட்டு ஆம்ஹோல் குறிக்கும் போது இந்த மாதிரி கையால் நல்லா நீட்டாக இழுத்து விட்டு நேராக வைக்கிற மாதிரி வச்சு சுருக்கம் இல்லாமல் இழுத்து விட்டுட்டு ஆம்ஹோல் குறிச்சிக்கோங்க. இப்போ மேலேருந்து இழுத்து ஆம்ஹோல் மொத்த அளவு இந்த மாதிரி குறிச்சிக்கோங்க. கீழே வந்து ஆம்ஹோல் அந்த ரவுண்ட் குறிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு மார்க் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி நல்லா அழுத்துனீங்கன்னா அந்த மார்க் விழுந்துடும். இதில் நான் எந்த ஸ்கேல் எதுவுமே யூஸ் பண்ணல. ஏன்னா பிகினர்ஸ் வந்து எதுவுமே யூஸ் பண்ணாமல் நீங்கள் கையாலேயே எப்படி அளவு எடுக்குதுன்றதை நான் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம தையலுக்காக ஒரு 1/4 இன்ச் எப்பயும் விடுவோம் இல்லையா, அதுக்கு மேலே ஏற்றி இந்த மாதிரி 1/4 இன்ச் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி விட்டு பாக்ஸ் போட்டுக்கோங்க. இவங்க வந்து கழுத்து கொஞ்சம் அகலமாக வேணுன்றனால நான் மார்க்கை விட கொஞ்சம் தள்ளி இந்த மாதிரி ஸ்கேலை கிராஸாக வச்சு போடுறேன். நீங்கள் நேராகவே வச்சு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்துக்குமே 1/4 இன்ச் மேலே தையலுக்காக விட்டுக்கோங்க. இப்போ நம்ம உள்ள தையலுக்கு ஒரு 1.5 இன்ச்சு விட்டுட்டு நேராக நீங்கள் இந்த மாதிரி போட்டுருங்க. இது ரெடி அளவு. இப்போ நம்ம இந்த ஆம்ஹோல் கர்வ் வந்து பாருங்கள், அந்த மேலே 1/4 இன்ச்சு தையலுக்கு விட்டுட்டு அப்படியே மேலேருந்து கிராஸாக அந்த கோட்டில் அப்படியே ஜாயின் ஆகிற மாதிரி போட்டுக்கோங்க கர்வாக. அவ்வளோதான். இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம நெக்குக்கு வந்து இந்த மாதிரி கர்வாக பேக் நெக்கோட கர்வ் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் பேக் நெக்கு. இப்போ கட் பண்ணிக்கலாம். பொறுமையாகவே கட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ப்ளவுஸ் நீங்கள் கரெக்டாகவே நீங்கள் டிக் பண்ணுவீங்க. 2-3 தடவை இந்த மாதிரி கட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கட்டிங் சூப்பராகவே வந்துடும். இப்போ பேக் நெக் நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ண போகிறோம். இப்போ
பாருங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு பேக் பார்ட்டை எடுத்து கிராஸாக வச்சுக்கோங்க. ஏன்னா இது கிராஸ் கட் ப்ளவுஸ்னால நம்ம அந்த மாதிரி கிராஸாக வச்சுட்டு அவுட்லைன் மாதிரி ஃபுல்லாகவே கொடுத்துக்கோங்க. பேக் பார்ட்டில் இருக்க ஆர்ம் ஹோல் அதெல்லாமே அப்படியே அதில் இருக்கிற மாதிரி அப்படியே நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இப்போ பேக் பார்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. இப்போ முன்னாடி வந்து நம்ம நெக்கை ஃபஸ்ட்டு நெக்கை வரைஞ்சிக்கலாம். அதுக்கு வந்து இந்த வளைவு கொக்கி இருக்கு இல்லையா, அந்த கொக்கி பக்கமாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி 1/4 இன்ச்சு கீழே இறக்கி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி இறக்கி வச்சுட்டு நல்லா ப்ளவுஸை நெக்கை நல்லா இழுத்து பிடிச்சிட்டு அழகாக நீட்டாக அந்த நெக்லையும் வந்து ரஃப்பாக இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம மேலே தையலுக்கு போட்டுக்கலாம். இந்த மாதிரி ரஃப்பாக போட்டுக்கோங்க. இப்போ முன்னாடி இப்போ நான் வைக்கிற மாதிரி வச்சுட்டு இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டும் பட்டியும் ஜாயின் பண்ணியிருக்க அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. அடுத்து வந்து முன்னாடி வந்து நம்ம டாட் பிடிப்போம், அந்த டாட்டுக்கு ஒரு 1/2 இன்ச்சு இந்த மாதிரி விட்டுக்கோங்க. இப்போ டாட் எங்கே வருதோ அவனையும் நம்ம மார்க் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ முன்னாடி அந்த நெக்கை வந்து கையாலே வரைஞ்சிக்கோங்க. நான் வந்து ஸ்கேல் யூஸ் பண்ணி வரைவேன். நீங்கள் கையால் வரைகிறனாலும் வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி கர்வாக போட்டுக்கோங்க, அவ்வளோதான். பாருங்கள் இந்த மாதிரி கர்வ். இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம குழிவாக ஒட்டணும். ஏன்னா அப்போ தான் ஆம்ஹோல் சுருக்கம், ஆம்ஹோல் லூஸ் வராமல் இருக்கும். அந்த ப்ராப்ளம் வரும் நிறையா. அதுக்காக கண்டிப்பாக ஃப்ரண்ட் பார்ட்டில் வரும்போது இந்த மாதிரி குழிவாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 இன்ச்சு கீழே இறக்கி. அடுத்து வந்து ஆம்ஹோல் சைடு வந்து கீழே 1/4 இன்ச்சு இறக்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள் இந்த மாதிரி 1/4 இன்ச்சு கீழே இறக்கி வச்சுட்டு இப்போ பட்டி ஜாயின் பண்ணியிருக்க இடத்துல இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணிட்டு கீழே நம்ம தைக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு டாட் நம்ம மெயின் டாட் நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டோட உயரத்தை குறிக்க போகிறோம். எங்கே அந்த டாட் வருதோ அதை இந்த மாதிரி வச்சு குறிச்சிட்டு இப்போ ஹை ஹூக்கி பக்கம் இருக்கு இல்லையா, அதில் உள்ளே திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு மேலே ஷோல்டரை 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் இந்த மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு கீழே நம்ம டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா, அங்கேயும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு ரொம்பவும் இழுக்காமல் லைட்டாக இழுத்துட்டு இந்த மாதிரி 1/4 இன்ச்சு கீழே இறக்கி தையல் எங்கே வந்திருக்கோ அதை வந்து கோட்டுக்கிட்டு வச்சுக்கோங்க. வச்சுட்டு ரொம்பவும் இழுக்காமல் லைட்டாக இழுத்துட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது பட்டி ஜாயின் பண்ணியிருக்க இடத்துல நம்ம ஃபஸ்ட் டாட் பிடிச்சிருக்க இடத்துல இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கீழே ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டுட்டு இப்போ 3 டாட்டையும் அதாவது 3 நக்கில் நம்ம டாட் குறிச்சிருக்கோம் இல்லையா, அதை 3யுமே ஜாயின் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரண்ட் பார்ட்டு. இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மோஸ்ட்லி எல்லா ப்ளவுஸுக்குமே 1.5 தான் வரும். மெயின் டாட் நம்ம பிடிக்கிறனால நீங்கள் 1.5 குறிச்சிக்கோங்க. 1.5 கரெக்டாக இருக்கும் எல்லா ப்ளவுஸுக்குமே. ரொம்ப பெரிய ப்ளவுஸ்னால தான் அளவு மாறும். இந்த மாதிரி ப்ளவுஸ்க்கு நீங்கள் 1.5 வைங்க, கரெக்டாக இருக்கும். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி குறிச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி கட்டிங் போட்டுக்கோங்க. கட்டிங் கரெக்டாக போட்டிங்கனாலே தையல் வந்து உங்களுக்கு ஈஸி தான். அதனால் வந்து இதை பார்த்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி அர்க்காட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு மெயின் டாட்டுக்கு. இந்த மாதிரி நம்ம டாட் எங்கெங்கே பிடிக்குமோ அந்த மாதிரி அர்க்காட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு தைக்கும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம கை வெட்டிக்கலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணிங்க. ஆல்ரெடி ஃபோல்ட் பண்ணி தான் இருக்கும். இன்னொரு ஃபோல்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஸ்கேல் எடுத்து நம்ம இது வந்து ஸ்லீவ் மடிச்சு தைப்போம் இல்லையா, அதுக்கு ஒரு 1 இன்ச் விட்டுக்கோங்க. இந்த மாதிரி 1 இன்ச் விட்டுட்டு நீங்கள் அளவு ப்ளவுஸ் எடுத்து அந்த ஸ்லீவை அப்படியே மேலே இப்போ நான் வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கையோட அளவை குறிச்சிக்கலாம். நான் வைக்கிற மாதிரி கையை அழுத்தியே பிடிச்சி நல்லா நீட்டாக ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்க இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து இங்கே ஆர்ம் ஹோல் கிட்ட இந்த மாதிரி பிடிச்சிட்டு இங்கேயும் பிடிச்சிட்டு கரெக்டாக இந்த மாதிரி இழுத்து சுருக்கமெல்லாம் இந்த மாதிரி இழுத்து அழகாக ஆர்ம் ஹோல் கிட்ட இப்படி நீங்கள் குறிக்கும் போது உங்களுக்கு அளவு மாறாமல் நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ மேலே ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு நம்ம லைன் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம தையல் அதாவது ஸ்லீவை ஜாயின் பண்ணுறதுக்கு அதாவது அந்த 1/2 இன்ச்சு
இப்போ மேலேருந்து கர்வாக கரெக்டாக அந்த 1 இன்ச் பாருங்கள், 1 இன்ச் கோடு போட்டுருக்கோம். அதுலேருந்து மேலே கர்வாக அப்படியே வந்து கீழே இறக்கணும். நீங்கள் போட போட வந்துடும். இது அதாவது ட்ரை பண்ண வந்துடும். இந்த மாதிரி கர்வாக மேலேருந்து கீழே அப்படியே எஸ் மாதிரி இந்த மாதிரி போடுங்க. அவ்வளோதான் ஸ்லீவு. இதுக்கு நம்ம எந்த டூலும் யூஸ் பண்ணணும்னு தேவையில்ல. இப்போ கட் பண்ணிக்கோங்க. இப்போ சென்டரில் ஒரு ஆர்க் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நம்ம ஸ்லீவ் மடித்து தைக்கிறதுக்கு ஒரு ஆர்க் பண்ணிக்கோங்க. எவ்வளோ ஸ்லீவ் மடித்து தைக்கணும்க்கா. இப்போ பாருங்கள், எனக்கு வந்து இது வந்து ரெடி அளவு தான். தையலுக்கு எனக்கு துணி கிடையாது. நான் இந்த மாதிரி இவ்வளோ வேணும். இப்போ பாருங்கள், இப்போ நான் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இவ்வளோ துணி எனக்கு தேவை. பட் எனக்கு பத்தலை, நான் ஒட்டு போட்டுருவேன். நீங்கள் கட் பண்ணும்போது இந்த மாதிரி வச்சு கட் பண்ணிக்கோங்க. அதுக்காக தான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு உள் வளைவு அதாவது குடஞ்சி விட்டோம் இல்லையா, முன்னாடி வந்து ஆர்ம் ஹோல் வளைவு. இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டில் எப்படி குடஞ்சி விட்டோமோ அதே மாதிரி ஸ்லீவ்லேயும் குடஞ்சி விட்டணும். அப்போ தான் அந்த ஆர்ம் ஹோல் சுருக்கம் எல்லாம் வராமல் இருக்கும். ஒரு பக்கம் மட்டும் வெட்டினா போதும். முன் சைடு வர்ற பக்கம் மட்டும் வெட்டினா போதும். அந்த ஸ்லீவ் எப்படி நம்ம வரைஞ்சோமோ அதே மாதிரி மேலேருந்து கீழே அப்படியே கர்வாக வரையணும். அதாவது எஸ் மாதிரி இருக்கணும். ஸ்லீவ் எப்படி வரைஞ்சி கட் பண்ணமோ அதே மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி கர்வாக வரைஞ்சி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஒன் சைடு மட்டும்தான் இப்படி கட் பண்ணணும். ஏன்னா இது வந்து ஃப்ரண்ட் சைடு ஜாயின் பண்ணுற இடம். உங்களுக்கு தைக்கும்போது தெரியும். இந்த மாதிரி எஸ் மாதிரி வரணும். இங்கே ஒரு ஆர்க் பண்ணிக்கோங்க. ஏன் ஆர்க் பண்ணணும்னா இதில் ஃப்ரண்ட் பக்கம் இந்த ஆர்க் பண்ண பக்கம் ஃப்ரண்ட் பக்கம் ஜாயின் பண்ணணுன்றதுக்காக தெரியணுன்றதுக்காக ஆர்க் பண்ணிக்கோங்க. இது மிச்சம் இருக்க துணியில் வந்து நீங்கள் பட்டி கட் பண்ணிக்கலாம். எப்பயுமே ஆர்டர் படியே நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பேக் சைடு, அப்புறம் ஃப்ரண்ட் பார்ட்டு, அப்புறம் ஸ்லீவு, அப்புறம் மிச்சம் இருக்க துணியில் பட்டி அப்படி ஆர்டராக கட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஒரு சில டைம் துணி பத்தாமல் போயிடும். அதனால் இப்போ நம்ம ஒரு கோடு போட்டுட்டு மடித்து தைக்கிற ஸ்லீவ் அதாவது பட்டி மடித்து தைக்கிறதுக்கு இன்னொரு கோடு போட்டு 1 இன்ச்சுக்கு வச்சுட்டோம். இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு நான் வளைவு குக்கி பக்கம் எடுத்துகிட்டு உள் பக்கம் திருப்பிட்டு நம்ம எங்கே ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அங்கே கரெக்டாக 4 இது டாட் நல்லா அழுத்தி குறிச்சிட்டு அது மேலே ப்ளவுஸ் வந்து அந்த அளவு ப்ளவுஸ் இந்த அளவு துணி மேலே வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே அந்த மார்க் விழுந்திருக்கு. பட் வீடியோவில் அவ்வளோ கிளியராக இல்லை. பட் எனக்கு நல்லாவே தெரியுது. இந்த மாதிரி தெரியுது. இப்போ இது ரெடி அளவு. அடுத்து நம்ம தையலுக்கு ஒரு 1.5 இன்ச் இந்த மாதிரி விட்டுட்டு குறிச்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலேயும் ஒரு 1/2 இன்ச்சு. ஏன்னா நம்ம ஜாயின் பண்ணுவோம் இல்லையா ஃப்ரண்ட் பார்ட்டோட அந்த பட்டி, அதுக்காக இப்போ மொத்தமாக ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். பட்டி ரொம்ப ரொம்ப ஈஸி தான் பாருங்கள். இப்போ கட் பண்ணிட்டோம். இப்போ பட்டி வந்து மடித்து தைக்கிறதுக்கு எங்கெங்கே மடித்து தைக்கிறோமோ அங்கே ஆர்க் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரண்ட்டில் ஏன் ஆர்க் பண்ணுறேன்னா இது ஹூக் பட்டி பக்கம் தான் ஜாயின் பண்ணணுன்றக்காக அங்கேயும் ஒரு ஆர்க் பண்ணிட்டேன். இப்போ நம்ம மெயின் ஃபேப்ரிக் எடுத்துகிட்டு அது மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் வச்சு ஒன்று ஒன்றா கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதே டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்குவோம் நீட்டாக. அரேஞ்ச் பண்ணிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறது ஃபஸ்ட்டு பேக் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு கட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி 1/2 இன்ச் விட்டுட்டு கட் பண்ணுங்கள். கரெக்டாக வச்சு கட் பண்ண வேண்டாம். ஏன்னா தைக்கும்போது நமக்கு வந்து மிச்சம் இருந்தால் கண்டிப்பாக கட் பண்ணி விட்டுக்கலாம். பட் பத்தாமல் போச்சுன்னா போச்சு. அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி 1/2 இன்ச் விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் ஃப்ரண்ட் பார்ட்டு ஸ்லீவ் எல்லாத்துலேயுமே இதை ஃபாலோ பண்ணுங்கள். கரெக்டாக வச்சு கட் பண்ணாமல் கொஞ்சம் நல்லா கிளாத் விட்டுட்டு கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கிராஸாக வச்சு கட் பண்ணுங்கள். நம்ம கிராஸ் கட்னாலும் கிராஸாக வச்சு கட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இதை பார்த்துட்டு நீங்களும் கட்டிங் போட்டு பாருங்கள். உங்களால் உங்களுக்கு ப்ளவுஸ் தைக்க முடியும். நம்மளுக்கு நம்ம ப்ளவுஸ் தைச்சி பழகிக்கிட்டாவே மற்றவங்களுக்கு ஈஸியாக தைச்சி கொடுத்துர்லாம். அடுத்து ஸ்லீவையும் இந்த மாதிரி டபுளாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்லீவையும் வச்சு கட் பண்ணிக்கோங்க. ஸ்லீவில் மெயின் ஃபேப்ரிக்லையுமே எனக்கு துணி பத்தலை. நான் ஒட்டு போட்டுக்கிருவேன் தைக்கும்போது. அது எப்படின்னு இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ மிச்சம் இருக்கிற கிளாத்தில்
நம்ம பட்டி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இந்த மிச்சர் துணியெல்லாம் கீழே வேஸ்ட் பண்ணாமல் வச்சுருங்க. தைக்கிற வரைக்குமே எப்பயுமே வச்சுருங்க. ஏன்னா இதில் நம்ம ஹூக் பட்டி, ஐ ஹூக் பட்டி எல்லாமே நம்ம தைப்போம். அவ்வளோதான், கட்டிங் முடிஞ்சிச்சு. இதுபோல் யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.